வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்த சிறுகீரையை வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சிறுகீரையை நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிறுகீரையை நல்லா இது மாதிரி ஆஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம முதல்ல நல்லா தண்ணியில் கழுவிக்கணும். கீரையை நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கர்லேயும் இல்லை மூடி வச்சோ வேக வைக்க வேணாம். இது மாதிரி பாத்திரத்துலேயோ இல்லைனா வாணலியிலையோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கீரையை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கீரை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பருப்புலையே நம்ம இதோட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ நான் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இந்த துவரம்பருப்போடையே வேக வச்சுக்கலாம். அடுத்து தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ரொம்ப சின்ன பீஸா வேணாம், ஓரளவுக்கு பெரிய பீஸாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இந்த வெங்காயம் பருப்போடையே சேர்த்து நல்லா குக்கரில் 4 to 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா நம்ம மத்தில் மசிச்சுக்கணும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு, வெங்காயம், தக்காளி இது 3ஐயும் நல்லா சேர்த்து நல்லா மத்தில் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாணலியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ சுவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மத்தில் ஒரு வாட்டி மசிச்சுக்கோங்க. இது மாதிரி செஞ்சோன்னா தான் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது பச்சை வாசனை, நம்ம பொடி மிளகாத்தூள் சாம்பார் பொடினா போட்டிருக்கோம்ல, அது பச்சை வாசனை போகிற முடியும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதி வந்துருச்சுன்னா இந்த சிறுகீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப சத்தான ரொம்ப சுலபமான சிறுகீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளித்ததை இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுலபமான சிறுகீரை சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். சூடாக இதை சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்கள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சத்தான சாம்பார் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற கீரை ரெசிபீஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த ரெசிபீஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.